ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருக்குவீங்க 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால வந்து கேட்கலாம் சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணி நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா எல்லா யூடியூபருக்கும் தெரியும் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுவோம். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க, வியூஸ் வர மாட்டாங்க. ஆனால் உங்கள் சப்போர்ட்டால் நான் வந்து 500 ரீச் பண்ணேன். புதுசாக பார்க்குறவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு வந்து மறுபடியும் வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு கேக் கட் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் நீங்களாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்துலேயே முடிஞ்சிடும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 2 Saturdays ஒர்க்கிங், 2 Saturdays ஆஃப் இருக்கும் எனக்கு. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே அப்புறம் இந்த சாட்டர்டே வந்து எனக்கு வந்து ஒர்க்கிங் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வரதுக்கே 1:30 ஆகிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஒரு 3 o'clock மேலே தான் வந்து கிச்சன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கும் நான் வந்து பண்ணல, 2 weeks ஆகிடுச்சு பண்ணி. ஸோ பார்த்தா கிச்சனால் ஃபுல்லு டர்ட்டியாக இருந்துச்சு. டெய்லி நம்ம பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு 4 days வந்து ஃபுல்லு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லு கோல்டு, காஃப், ஃபீவர் இருந்துச்சு. இன்னும் 10 daysல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லீவ் கிடைக்கும் இல்லையா, ஒரு 10 days. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, எப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும், எப்போ தசரா ஹாலிடேஸ் வரும், அப்புறம் எப்போ 1 month அந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்னு. அந்த மாதிரி எனக்கு இப்போ கூட எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஆனால் நான் டீச்சர் இருந்ததுனால எனக்கும் வந்து அந்த லீவ் கிடைக்கும். அந்த 15 days கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், 15 days தசரா ஹாலிடேஸ், அப்புறம் 1 month சம்மர் ஹாலிடேஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ வந்து ஊருக்கு போய்ட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூஸாக போடுறேன் பாருங்கள். லாங் வீடியோஸும் போடுறேன், அப்புறம் லைவோ வரேன். மைக்ரோ ஓவன், மிக்ஸி, அப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து க்ளீனாக அழகாக துடைச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டேன். எனக்கு வந்து இப்போ கிச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பிளான்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெக்கரேட்டிவாக வச்சுருக்கேன். இன்னும் வந்து நம்ம போக போக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வியூஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன் கிச்சனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு அது மேலே இருக்கிற சாமானெல்லாம் வந்து கழுவுறதுக்கு போட்டுட்டேன். ரொம்ப சாமானம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோவில் வந்து ஒரு 1 minute அப்படி தான் காட்டியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் கழுவுந்து ஒரு 2 hours கழுவிருக்கோம். அவ்வளோ சாமானம் இருந்துச்சு. டஸ்ட்டு அந்த கீழெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயும் கொஞ்சம் டஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபுல்லாகவே கழுவி விட்டுட்டேன். நான் வந்து பசங்களுக்கு வந்து எக்கு கொடுக்குறதுனால ஸ்மெல் வரும் இல்லையா, நார்மலாகவே எக்குனாலே வந்து ஸ்மெல் வரும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாமானை கழுவுறப்ப நான் உங்களுக்கு அந்த விம் பூஸ்ட் லிக்விட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது பண்ண டைம் எடுக்கிறப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், விம் சோப் போட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு வந்து சாமான் நீங்கள் கழுவி பாருங்கள், அவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங் அடிக்கும் சாமானெல்லாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேஸ் க்ளீன் பண்ணுறப்போ, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ லெமன் போட்டு தான் க்ளீன் பண்ணேன். அவ்வளோ நல்ல வாசனையாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து பவிதா பவிஷ் ஸ்கூல் பேக்கு, அப்புறம் லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் இவங்களுக்கு க்ளீன் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க வேனில் போடுறதுனால கீழே வச்சிடுறாங்க. பசங்க வந்து சின்ன பசங்களே எல்லோரும் வந்து வாக் பண்ணுறப்போ டஸ்ட் ஆகும். அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா வந்து ரொம்ப டர்ட்டியாக தெரியும் அவங்க பேகு. வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சாமான கல்வி முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். முன்னாடி இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, அந்த விண்டோவில் தெரியும் உங்களுக்கு. முன்னாடி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு சன்லைட்டு. நான் இது கல்வி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாமானெல்லாம் வந்து கீழே வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஷிங்கில் வந்து போட்டுட்டு அதை கழுவி எடுத்து வச்சுட்டு கவுத்துட்டு மறுபடியும் எடுத்து மீதிக்கிற சாமானத்தை போட்டு கழுவின்னு இருக்கேன். ஆனால் ஒரே வாட்டி ஷிங்கில் போட முடியாது. ஷிங்க் ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி அதை கவுத்துட்டு மறுபடியும் எடுத்து இன்னும் கொஞ்சம் சாமானத்தை போட்டு அதை கழுவின்னு இருக்கேன்.
இந்த லாங் வீடியோஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸும் போடுவேன் நான். ஏன்னா வந்து அந்த ஷார்ட் வீடியோஸ் பார்த்து லாங் வீடியோ பார்க்க வருவாங்க அப்படின்னு. இந்த லாங் வீடியோ வந்து எடுக்கிறப்போ வந்து நம்ம வந்து ஹாரிசான்டலாக வச்சு ஃபோனை வந்து ஹாரிசான்டலாக வச்சு வீடியோ எடுக்குவோம். ஷார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வைக்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலாக வச்சு நம்ம வந்து வேலை செஞ்சுடுவோம். மறுபடியும் வந்து ஷார்ட்ஸுக்கு போடணுன்னா நம்ம வந்து அந்த ஃபோனை மறுபடியும் எடுத்துகிட்டு ஸ்டாண்ட்லேருந்து வெர்டிக்கலாக வச்சு எடுக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வேலை செய்யணுமா இல்லை வந்து ஃபோனை திருப்பி வைக்கணுமா. ஒரு டைம் நான் மறந்துட்டு ஒரு வேலை செஞ்சுடுவேன். செஞ்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸில் போட வந்து வீடியோ இருக்காது. அப்புறம் எடிட் பண்ணி அதை போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. யார் யார் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமான் நல்லா ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு. இடுப்பு நோவே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உக்காந்தாலும் பரவாயில்லை. என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முடியலன்னு உக்காரக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து பரவாயில்லை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் உக்காந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நடுவில் வந்து விட்டுட்டு வந்து உக்காந்திங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு போய் அதை கண்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நீங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சான்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போடுவோம் இல்லையா, பிகினிங்கில் வந்து வீடியோ போடுறப்போ தம்ப்நெயில் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணணும், எதில் எடிட் பண்ணணும், எதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கணும். உங்களுக்கு எப்படி நான் வீடியோ போடுறது உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை பார்த்து நான் வந்து ஒன்று ஒன்று யோசிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ போடுறேன். நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக? வேலைக்கு போகணும், வந்து வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பண்ணி போடணும், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதி வைக்கணும், வீடை க்ளீன் பண்ணணும், சாமானை கழுவணும், துணி கசக்கணும், துணியை காய போடணும், எவ்வளோ வேலை ஃப்ரெண்ட்ஸ். காத்தாலேருந்து நைட் வரைக்கும் வேலையாக தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து தூங்குறதுக்கும் டைம் இல்லை. ஆனால் நம்ம முன்னேறணுன்னா வந்து கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இன்றைக்கும் நான் பாதி சாமானை எடுத்து மேலே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து நிறைய சாமான் இருந்துச்சுன்னா நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. சரி நம்ம வாஷ் பண்ணிக்கலான்னு மறுபடியும் இன்னொரு சாமான் எடுத்து அதை டர்ட்டி பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நான் பாதி சாமான் எடுத்து மேலேயே போட்டுட்டேன். எதுக்கு சும்மா வச்சா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறப்போ எல்லா சாமானத்தையும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கழுவுறப்ப தெரியும் யார் நம்ம இவ்வளோ சாமானும் எடுத்தோம் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து எல்லா சாமானத்தையும் எடுத்து மேலே போட்டுட்டு எது வேணுமோ நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு அதை ஒண்டி தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி கிச்சனில் நம்ம வந்து 2 இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம க்ளீனிங்கெல்லாம் முடிஞ்சோன்னே லாஸ்ட் வேலை பண்ணுறப்போ வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு 2 பிளான்ட்டுக்கும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் எடுத்து அதே இடத்துல வச்சுட்டேன். கிச்சன் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் என்ன கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லைனா வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலியமாகவும் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.